வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2ல நெறைய விஷயங்கள வந்து அந்த புக்ஸ்லேருந்து வந்து மாத்திருக்காங்க. அண்ட் சீசன் 1ல சில ஸ்லைட்டான விஷயங்கள்லாம் மாத்துனாங்க. அத நீங்க நோட்டீஸ் பண்ண கூட முடியாது. பட் சீசன் 2ல வந்து மிகப்பெரிய விஷயங்களையும் வந்து மாத்திருக்காங்க. அண்ட் அதில முக்கியமான விஷயம் நம்ப எபிசோட் 6ல பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஷீப் ஸ்டீலரோட ஒரு அப்பியரன்ஸ் கூட கிடையாது. ஒரு ஹிண்ட் தான். அண்ட் ஷீப் ஸ்டீலர் வந்து வரது வந்து நம்ம புக்ஸ்லயே தான் இருந்திருக்குமே ப்ரோ! கண்டிப்பா நீங்க வந்து அத ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஷீப் ஸ்டீலர் புக்ஸ்ல ஆக்சுவலா வந்து நம்ப டிராகன் ஸ்டோன்ல தான் இருந்திருக்கும். பட் இவுங்க வந்து எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேல் கொண்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு சீன் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரேனா டார்கெட் வந்து நம்ம அதர் சன்ஸ் ஆஃப் நம்ம ரெனேரியா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம ஏகான் தி 3 அந்த மாரி. ஸோ இந்த கேரக்டர்ஸ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு ஷீப்போ அந்த ஒரு டிராகன் லேயர் மாரி வந்திருக்கும். அதில வந்து நம்ம ஷீப்ஸ் பர்ன் ஆயிருக்கிறத பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிராகன் தான் உருவாகியிருக்க முடியும். அண்ட் அவங்களுக்கும் தெரியும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஒரு டிராகன் இங்கே வேல்ல இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம ஜேன் ஆரனுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஜேன் ஆரன் வந்து வந்து ஒரு டிராகன் கேட்டது மேபி ஒரு டிராகன் ரைடர்ன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு டிராகன் கேட்டது மெயினான ரீசன் வந்து மேபி இந்த ஒரு ரீசனுக்காக கூட இருந்திருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எதுக்காக புக்லேருந்து இந்த ஒரு கேரக்டருக்கு இப்ப ரேனா டார்கெரியனுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பாய்லர் சொல்லி தான் ஆகணும். ஸோ நீங்க மோஸ்ட்லி எனக்கு ஸ்பாய்லர்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் இப்பயே முன்னாடியே சொல்லிடுறேன். பட் லேட்டரா போகும்போது கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் நீங்க தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ரீசன் வந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்பாய்லர் வேணுங்கிறவங்க பாருங்க. அண்ட் ஸ்பாய்லர் வார்னிங் குடுத்துறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரேனா டார்கெரியன பத்தி வருவோமே. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப புக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராகன் வந்து கிடைக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டான்ஸ் ஆஃப் டிராகன் இல்ல ஒரு மிட் டான்ஸ் ஆஃப் த டிராகன்ல தான் வந்து அந்த எக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிராகன் வந்து பொறக்கும். அந்த டிராகன் பேர் வந்து பிங்க் கலர்ல ரொம்ப மார்னிங்கிற பேரு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டிராகன் வந்து ஒன் ஆஃப் த டிராகன்ஸ் விச் சர்வைவ் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ். ஐ மீன் இந்த டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸையும் சர்வை பண்ண ஒரு டிராகன் தான் இந்த ஒரு டிராகன். அண்ட் இதுவும் ஒரு கிரீன் டிராகன் வந்து சர்வைவ் ஆனுச்சு. அந்த கிரீன் டிராகனுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏகான் த டிராகன்ஸ் பேன். அண்ட் இங்கே வந்து நம்ம மார்னிங் வந்து ஓரளவுக்கு பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சிக்னஸ் மூலியமா இறந்துட்டு, ஸோ ரேனா அதுவரைக்குமே நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல எந்த ஒரு டிராகனுமே கிளைம் பண்ணவும் இல்ல. அண்ட் எந்த ஒரு டிராகனையும் ரைட் பண்ணதும் இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த மார்னிங் வந்து ரைட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து இறந்துட்டு. ஓகே ப்ரோ. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன் நம்ம ஷோல புதுசாவே வந்து மாத்திட்டாங்க. ஒரு ஃபுல் விஷயத்த வந்து மாத்திட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் புரியல கைஸ். ஆனா நெறைய விஷயங்கள் வந்து மாத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்து நம்ம சீசன் 5ல சாரி எபிசோட் 5லயே நீங்க பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேமன் டார்கெரியன் வந்து நம்ம பிராக்கன்ஸ்டயும், நம்ம ரிவர் லார்ட்ஸ்டயும் பேசும்போது, ரிவர் லார்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம டேமன் வந்து கான்க்யூர் பண்ணிடுவாரு. பட் இங்க வந்து கொஞ்சம் இழுத்து போற மாரி ப்ராசஸ் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம டேமன் டார்கெரியனுக்கும், நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ்க்கும் இவ்ளோ பெரிய கான்வர்சேஷன் நடக்காது. அண்ட் டேமன் டார்கெரியன் இந்த மாரி ஹெல்ப்லாம் நான் கேட்டு நான் புக்ஸ்லயும் படிச்சது கிடையாது. ஸோ டேமன் டார்கெரியனுக்கும் நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ்க்கும் முக்கியமா நடக்கிற கான்வர்சேஷனே ஒரு லிட்டில் லிட்டில் ஒரு கான்வர்சேஷன் தான். ரொம்ப, ரொம்ப ஒரு பெருசாவே இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் தான் அவருமே நம்ம ஹேரனாலுமே இருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் டேமன் டார்கெரியன் வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ்ட்ட பேசும்போது எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு நான் சொல்லுவேன். ஷோல பார்க்கும்போது. அண்ட் அது மாரி நம்ம டேமனோட ஹாலுசினேஷன்ஸ் இது வந்து புக்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து மோசமா இல்ல. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு இழுத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான கதைய வந்து மாத்தப் போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ ஷீப் ஸ்டீலர் வந்து புக்ல எப்படி கிளைம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெட்டில்ஸ்ங்கிற கேரக்டர் தான் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களுமே ஒரு இல்லிஜிமேட் சன் ஆஃப் சாரி டாட்டர் ஆஃப் என்ன டார்கெரியன் சொல்ல மாட்டாங்க. பட் நெறைய பேர் வந்து இவங்க என்ன டார்கெரியன் முடிவு பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம டேமனோட டாட்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிகாஸ் இவங்க யாரோட டாட்டர், யாரோட இல்லிஜிமேட் டாட்டர்ன்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இவங்க டேமனோட டாட்டர்னே வச்சுப்போமே. ஸோ இவங்க தான் வந்து நம்ம ஷீப் ஸ்டீலர் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வாலண்டியரா வந்திருப்பாங்க நம்ம டிராகன் சீட்ஸ் ப்ரோகிராமுக்கு. எஸ் டிராகன் சீட்ஸ் வந்து இப்போதைக்கு பெரிய லெவல்ல வந்து பப்ளிஷ் பண்ணல. பட் இங்கே ஒரு இந்த பாசிபிலிட்டி கிடைச்சதுக்கப்புறம் ஏன்னா டார்க்லின் வந்து இறந்துட்டாரு. ஸோ இருந்தாலுமே நம்ம ரெனேரியா இப்ப இத விட்டுறலாம்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆடம் வந்து நம்ம சீ ஸ்மோக் வந்து கிளைம் பண்ணிட்டார்ல. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அதனால வந்து அது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்துட்டு தான் நம்ம நெட்டில்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ நெட்டில்ஸால வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க முடியாது. அண்ட் ஒரு மிகப்பெரிய ரைடர்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து நம்ம டிராகன் வந்து எப்படி வந்து அவங்க பாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராகனுக்கு வந்து டெய்லி இந்த ஷீப்ஸ் வந்து எடுத்து குடுப்பாங்க. ஐ மீன் இந்த ஸ்லாட்டர் ஷீப்ஸ் இருக்கும்ல. ஸோ அத வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஃபுட் குடுத்தே அந்த டிராகனே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா.
ஓகே ப்ரோ. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம நெட்டில்ஸ் தான் நம்ம ஷீப் ஸ்டீலர் வந்து கெடச்சிச்சு. அண்ட் அவங்களுமே நம்ம பிளாக்ஸ் கூட வந்து ஒரு செம்மையான ஒரு லாயலா இருந்தாங்க. அண்ட் செம்மையா ஃபைட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம புக்ஸ்ல நடந்துச்சு. பட் நம்ம ஷோல இத எப்படி கொண்டு போயிருக்காங்க அண்ட் இது எப்படி மாறும்? மேபி நம்ம நெட்டில்ஸ்ங்கிற கேரக்டர் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, அஃபிஷியலா ஒரு பிக்சர் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ப கேம் ஆஃப் சாரி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல இந்த டிராகன் சீட்ஸ் பத்தி. ஸோ அதில நான் எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தேன். ஹியூக் த ஹேமர் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃப் த ஒயிட் பார்த்தேன். ஆடம் அண்ட் நம்ப இது ஆலின் ஹால் ஆஃப் பார்த்தேன். ஸோ இந்த 2க்கு 4 கேரக்டர்ஸுமே பார்த்துட்டேன் நம்ம டிராகன் சீட்ஸ்ல வருது. பட் நான் ஒரு கேரக்டர் மட்டும் அதில லேடியா இருந்தாங்க. அண்ட் யங்கா இல்ல. பட் ஓரளவுக்கு மிட் ஏஜ்ல காட்டுனாங்க. நான் மோஸ்ட்லி அவங்க நெனச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டில்ஸா இருக்கும்னு நான் நெனச்சேன். பட் இவங்க இப்படி கொண்டு போனாங்கன்னா, மேபி நம்ம ரேனா வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் நம்ம நெட்டில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையே கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன் கைஸ். பிகாஸ் இப்ப என்ன ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ப ஷீப் ஸ்டீலர் வந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே நம்ப ரேனா. ஸோ கிளைம் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நெட்டில்ஸ் வந்து அங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி எல்லா அன்கிளைம்ட் டிராகன்ஸுமே கிளைம் ஆயிருக்கும். அதர் தென் நம்ம கிரே கோஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேனிபாலும். ஏன் நம்ம கிரே கோஸ்ட்டும், கேனிபாலும் வந்து கிளைம் பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா, ஆ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பாய்லர் சொல்றேன். ஸோ மறுபடியும் ஸ்பாய்லர் வார்னிங். கிரே கோஸ்ட் வந்து ஆக்சுவலா இறந்திருக்கும். அண்ட் அது கிரீன்ஸ் தான் கொன்றுப்பாங்க. பட் அந்த கிரே கோஸ்ட் தேடி நெறைய நைட்ஸ் போயிருப்பாங்க. பட் அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அண்ட் கேனிபல தேடி ஒருத்தன் கூட போல. பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேனிபல் மவுண்ட் பண்றதில்ல. அது பக்கத்துல போறது கூட கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது கேனிபல் எல்லாருமே அவுட் ஆஃப் த ஆப்ஷன் தான் போட்டுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டே. ஸோ அப்படி இருக்கும்போது புக்ஸ்ல இந்த 2 டிராகன்ஸுமே யாருமே கிளைம் பண்ணல. வைல்ட் டிராகன்ஸ்ல. மீதி இருக்கிற வைல்ட் டிராகன் நம்ம ஷீப் ஸ்டீலர் நம்ம டிராகன் ஸ்டோன்ல நம்ம டெட்டில்ஸ் கிளைம் பண்ணாங்க. பட் இங்கே நம்ப ஷோல காட்டுற மாரி மேபி நம்ம ரேனா கிளைம் பண்றாங்கன்னே வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளாக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பட் புக்ஸ்ல இருக்கிற அந்த ஒரிஜினாலிட்டி நெட்டில்ஸ்ங்கிற அந்த கேரக்டர வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாத்தி காமிக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த டார்கெரியன் பாண்ட் நம்ம நெட்டில்ஸ் கரெக்ட்டா காமிச்சிருப்பாங்க. ஒரு டிராகனுக்கும் அந்த ஒரு டார்கெரியன் பாண்டுக்கும். ஏன்னா, அவங்க இல்லிஜிட்மேட் டாட்டரா இருந்தாலுமே, அவங்க அந்த ஷீப்ப குடுத்து ஒரு டிராகன் ஒரு பெட் மாரி ஐ மீன் ஒரு டிராகனும் ஒரு அனிமல் ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனிமல்ன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது அந்த புக்ஸ்ல நல்லாருக்கும். ஆக்சுவலா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் அந்த விஷயம் அப்படியே மாறும் தான் நான் நெனைக்கிறேன். மேபி ரேனா கேரக்டருமே இந்த ஷீப்ஸ குடுத்து நம்ம ஷீப் ஸ்டீலர் மேபி கிளைம் பண்றத நீங்க பார்க்கலாம். பட் ஐ திங்க் ஒரிஜினாலிட்டி மாரி நம்ம நெட்டில்ஸ கொண்டு வந்தா நான் நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டர் இந்த ரேனா கேரக்டர் பெரிய லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுங்க. ஸோ நான் உண்மைய சொல்லிர்றேன். ஸோ புக்ஸ்ல பெரிய லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன், மிட் ஆஃப் த டான்ஸ் ஆஃப் த டிராகன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ட்ல தான் பார்ப்பீங்க. ஏகான் 3ர்டோட ரூலிங் அப்ப தான். ஸோ மத்த மாரி ஒரு பெரிய லெவல்ல அந்த பையங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற அளவுக்கு எந்த ஒரு ஈவென்ட்டுமே நம்ம புக்ல பண்ணல பெருசா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு இல்லாத ஒரு கேரக்டருக்கு போய் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு எனக்கும் தெரியல. பிகாஸ் நீங்க கதையே சேஞ்ச் பண்ண போறீங்க. மேபி இந்த பண்ணாங்கன்னா, ஐ மீன் இப்போதைக்கு காமிச்சிருக்காங்க. மேபி வேல்ல காமிச்சுட்டு அது டிராகன் ஸ்டோன்ல பறந்து வந்துட்டு சொல்றாங்களான்னு எனக்கு புரியல. பட் காமிச்சுட்டாங்க. அது கண்டிப்பா நம்ம ஷீப் ஸ்டீலரா தான் இருக்கும். கிரே கோஸ்ட்டா இருக்க சான்ஸ் இல்ல. கேனிபலா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா, கேனிபல் நம்ம வேல் பக்கம் போனதே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கேனிபலும் நம்ம டிராகன் ஸ்டோனும் சாரி நம்ம கேனிபலும் நம்ம கிரே கோஸ்ட்டும் நம்ம டிராகன் ஸ்டோன்ல தான் இருக்கு. ஸோ இந்த 2 டிராகன்ஸும் அவ்வளோ தூரம் போயிருக்காது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஷீப் ஸ்டீலரா தான் இருக்கும். அண்ட் நம்ம ரேனா மாரி ஒரு கேரக்டர் கிரே கோஸ்ட்டையோ இல்ல கேனிபலையோ மவுண்ட் பண்ற மாரி காமிச்சுட்டாங்கன்னா, ஐ திங்க் முக்காவாசி புக் ரீடர்ஸ் கொஞ்சம் ஃபியூரியஸ் ஆயிடுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எனக்குமே அது ரொம்ப புடிக்காது. பிகாஸ் கேனிபல், த கிரே கோஸ்ட் 2த்துமே கிளைம் பண்ண முடியாத ஒரு அன்கிளைம்ட் டிராகன்ஸ் மாரி தான் நாங்க எல்லாருமே பார்ப்போம். புக் ரீடர்ஸும் சரி, ஷோ கண்டிப்பா தெரிஞ்சவங்க ஐ மீன் இது கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சவங்க, நீங்க அந்த கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா அத யோசிச்சு பார்ப்பீங்க. ஐ திங்க் ஷீப் ஸ்டீலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சன்ஃபயர் அளவுக்கு இருக்கும். இல்ல பார்த்தீங்கன்னா, நம்ப சீ ஸ்மோக் அளவுக்கு அந்த பையன் வளர்ந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷீப் ஸ்டீலர் ஈஸியாவே நீங்க கிளைம் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்க ஒரு பியூர் டார்கெரியன்னா ஈஸியா இருந்திருக்கும். பட் ஒரு வைல்ட் டிராகன கிளைம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அத நம்ம நெட்டில்ஸ் ஒரு பாசத்தால பண்ணியிருப்பாங்க. ஸோ அத காட்டாம இவங்க ரெய்னா அந்த மாரி பண்ணாங்கன்னு காட்டுனாங்கன்னா, மேபி நெட்டில்ஸ் கேரக்டர் இங்க இருக்க சான்ஸ் கம்மியா இருந்திருக்கும். ஸோ அது நம்ம சீசன் 3ல தான் தெரிய போது. இல்ல நம்ம இந்த எண்டிங் நம்ம சீசன் 2 ஓட எண்டிங்ல காட்டப் போறாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி சீசன் 3 தான் கைஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு புக் ரீடரா இல்ல நீங்க ஷோ வாட்சரா இருந்தாலுமே, உண்மையான ஸ்டோரிய மாத்திட்டு நம்ம ரேனாக்கு தான் அந்த டிராகன் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம ஷீப் ஸ்டீலர் அந்த பையன் அஃப்கோர்ஸ் நம்ம நெட்டில்ஸ் தான் போணும் ப்ரோ. புக்ஸ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். மெயினான கதைய மாத்த வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா
பெர்சனலா நான் சொல்லுவேன், யாரும் கோவப்படக்கூடாது. கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டில்ஸ்க்கு தான் போணும் நம்ம ஷீப் ஸ்டீலர். ஸோ புக்ஸ்ல இருக்க ஸ்டோரிய வந்து ரொம்ப டீவியேட் பண்ண வேணாம். கண்டிப்பா இந்த வீடியோ எப்ப புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ புடிச்சா கீழ இருக்க சப் மறக்காம பிரஸ் பண்ணி அத ஆல்ன்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.